ஆக்சுவலி இந்த படத்தில் 100% நல்லவங்கன்னு யாருமே கிடையாது. அதுவே நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, திருப்பி வந்து நம்ம த்ரில்லர் அப்படின்ற ஒரு டேரக்டர் அப்படின்ற ஒரு டேக்கில் மாட்டிட வேணாம்னு சொல்லி காஷியஸாக பண்ண படம் தான். ஓகே, பல சுவாரஸ்யங்கள் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. நான் ஸ்டார்டட் ரைட்டிங் லைக் அபவுட் கேரக்டர், இந்த கேரக்டரோட லைஃப் பற்றி எழுதலாம் அப்படின்னு எழுதினேன். சார் கிட்ட கொஞ்சம் இன்புட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தேன். பட் சார் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக ஆன் ஸ்பாட் பண்ணலாம், பார்த்துக்கலாம். சார் இஸ் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிறது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். தருணம்ல நான் பண்ணுறது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ரோல் தான். நிறைய கிரேஷியன்ஸ் இருக்குது, பாசிட்டிவ்ஸ் இருக்கலாம், நெகட்டிவ்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோல் நான் பண்ணுறது வந்துட்டு அது டெஃபினெட்லி எக்ஸைட்டிங் தான். ஹாய், நான் விஜய் பரத். அண்ட் இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து நிறைய திரைப்படங்கள் வந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ஸில் இருக்குது. அண்ட் அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாக தருணம் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி தேஜாவு அப்படிங்கிற படத்தின் மூலமாக இயக்குனர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் நமக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டாரு. ஸோ அடுத்த ஆன்டிசிபேஷனில் இந்த படம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ வி ஹாவ் டைரக்டர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஆக்டர் ராஜ் வித் அஸ் டுடே. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட தேஜாவு ரிப்பீட் முடிச்சுட்டு அடுத்த தருணம். அதில் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னி. ஸோ நம்ம ஆக்சுவலி லிட்டரலி தேஜா வந்து ஒரு 2020 ஆரம்பித்து 2022 ரிலீஸ் ஆன படம். 2 லாங்குவேஜ் பண்ண படம். ஸோ அது ஒரு ட்ராவல் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிரேக்கு. அதுக்கப்புறம் டிசம்பரில் ஐ திங்க் ரிப்பீட் ரிலீஸ் ஆச்சு. இமீடியட்டாக நம்ம ஜான்வரிலேருந்து வந்து இதுக்கான ஒரு ப்ராசஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டோட்டலாக ஒரு வேறு ஜானரில் ஒரு பண்ணணும். பட் எப்படி நமக்கு வந்து தேஜாவில் வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணமோ இதில் மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ண படம் தான் தரணும். நைஸ். ஏன்னா தேஜாவு வந்த டைமில் அந்த கதைக்கான ஒரு விஷயம் அது வந்து அந்த என்கேஜிங் ஃபேக்டர் அப்படின்றது ஒன்று இருந்தது. அதுதான் அந்த படத்தோட பெரிய சக்ஸஸ். ஸோ அதுக்கப்புறமா உங்கள் மேலே ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்தது அடுத்து என்ன மாதிரியான படம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தருணம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ கம்ப்ளீட்லி லைக் என்னன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பிரேக் பண்ணி இன்னொரு டைப்பான சப்ஜெக்ட்குள்ளே போகிறப்போ அது ஒரு ஷிஃப்ட் ஒன்று தெரியும். அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அதே ஜானர் படங்கள் நிறைய பண்ணிட்டா நம்ம அது மாதிரி பேசலாம். என்னோடய ஃபஸ்ட்டு படம் தருணம் அப்படின்றதுனால ஆப்வியஸ்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படின்னு க்ரியேட் ஆகும்போது ஓகே, திருப்பி வந்து நம்ம த்ரில்லர் அப்படின்ற ஒரு டேரக்டர் அப்படின்ற ஒரு டேக்கில் மாட்டிட வேணாம்னு சொல்லி காஷியஸாக பண்ண படம் தான் தருணம். ஓகே, ஏன்னா அது பண்ணலாம், அது ஈஸியாக இருக்கும். பட் லாங் ரன்னிங்க்கு இட் ஒன்ட் ஒர்க். திருப்பி 3வது படமும் நான் த்ரில்லர் பண்ணணும், 4வது படமும் த்ரில்லர் பண்ணணும். எவ்வளோ நாள் நீங்கள் பண்ண முடியும்? டேரக்டர் அது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்கன்ற ஒரு ஃபேஸ் வந்துடும். பட் ஸோ நம்ம எப்படி இப்போது நான் ஒரு நாள் வந்து போய் சவுத் இண்டியன் சாப்பிடுவேன், ஒரு நாள் நார்த் இண்டியன் சாப்பிடுவேன், ஒரு நாள் சைனீஸ் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஓகே, எனக்கு ட்ராவலாகவே வேறு ஒன்று தேவைப்பட்டுச்சு இந்த படத்துக்கு. ஸோ அப்போது இப்போ இந்த ரூட் ஒன்று எடுக்கலாம். பட் ஸ்டில் நம்மக்கிட்ட என்ன ஒன்று எதிர்பார்த்து வருவாங்களோ அதுவுமே இந்த கதையில் இருக்கணுன்றத வந்து காஷியஸாக இருந்துச்சு. நிறைய லைன் பண்ணோம், வேறு ஜானரில் நிறைய லைன் பண்ணோம். பட் இது ரொம்ப யுனானிமஸாக எனக்கு ப்ரொடியூசருக்கெலாம் ரொம்ப இந்த லைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணோம். தென் அதில் ஒர்க் பண்ணி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஏதாவது ஒரு மூமெண்ட் இந்த தருணத்துக்கான தருணம் எப்படின்னா இந்த படத்தோட இன்டர்வல் பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க்காக ஒரு ஐடியா வந்தது. ஓகே அதை வச்சு தான் பேக் ஸ்டோரியும் அதுக்கப்புறம் இன்டர்வல் நடக்கிற கதையும் நான் ஒன்று பண்ணேன். அதை பேஸ் பண்ணி அப்படி பார்த்தோன்னா அதான் சொன்னேன், ராஜயப்பன் கிட்ட தான் அந்த கேரக்டருக்கு அந்த ராஜயப்பன் அந்த கேரக்டர்லேருந்து தான் அவர் பண்ண அந்த கேரக்டர்லேருந்து தான் ஃபுல் படமே உருவாச்சு. ஓகே. ஸோ மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணது வந்து அதை வச்சு தான் நம்ம பண்ணது. புரிஞ்சுது. ஓகே. ஸோ அப்போ என்னென்னா ஓகே, ஒரு இப்படி போய் ஒரு எதிர்பார்க்கும் போது இப்படி ஒரு நடக்காமல் இப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஓகே. ஸோ ஒரு அடல்ட்ஸு அவங்களுக்குள்ள அவங்க என்ன ஒரு மொமெண்ட்டில் மீட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு காம்ப்ளிகேஷனு, தென் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு மொமெண்ட் அவங்களுக்குள்ள ஒன்று நடக்குது. அங்கேருந்து அடுத்த கட்டம் எப்படி போகுதுன்றது தான் படம். ஸோ அது வரைக்கும் ஒரு லவ் ஜானர், அதுக்கப்புறம் ஒரு சஸ்பென்ஸ் பேஸ்டான லவ் ஜானராக. ஆமாம், அதான் சொன்னேன், சஸ்பென்ஸும் இருக்கலாம், த்ரில்லரும் இருக்கலாம், ஒரு ஃபேண்டசி இருக்கலாம். ஓகே. பட் ஒரு ஜானர் ஷிஃப்டிங்காக ஒரு புது அட்டம்ப்டாக ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ராஜ் பிரதர், ஸோ நீங்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. பட் என்னன்றது யாருமே ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி பேக்டாகவே வச்சிருக்காங்க. அண்ட் பேக் டு பேக்கில் உங்களுடைய படங்களும் ஒன் பை ஒன் அப்படியே அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஹாட் ஸ்டாரில் சீரீஸாக இருக்கட்டும், தருணமாக இருக்கட்டும், அண்ட் அடுத்து லவ் விங்க். ஸோ எப்படி இருக்குது 2025 ஸ்டார்ட் எப்படி இருக்குது? இதில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் 24ல் நடந்த விஷயங்கள் அண்ட் 23, 24ல் நடந்த விஷயங்கள்.
அண்ட் 24 வாஸ் வெரி ஸ்பெஷல். எனக்கு இட் வாஸ் இயர் ஆஃப் க்ரோத். நான் வேறு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன். லாட்ஸ் ஆஃப் குட் திங்ஸ் ஹேப்பன். எனக்கு அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாக்னேஷன் மாதிரி இருந்த மாதிரி தோணுச்சு. பட் ஆஃப்டர் 24 பிறந்ததுக்கப்புறம் லாட்ஸ் ஆஃப் லவ்லி திங்ஸ் ஹேப்பன். அண்ட் 25 ஐ ஹோப் இட்ஸ் ஈவன் பெட்டர். எனக்கு நிறைய இந்த வருஷம் எனக்கு ஒர்க் தாண்டி ரிலீஸஸ் நிறைய இருக்குது. ஓகே. லைக் பொங்கலுக்கு ஒரு 2 ரிலீஸ், அதுக்கப்புறம் லீடாக பண்ணுற ஒரு 2 படம், இன்னொரு கேரக்டர்ஸ் 2 படம், ஒரு ஆந்தாலஜி, அந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் ஆர் தேர். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல் த ரிலீசஸ் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மூவ் ஒர்க். கிரேட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 படம் 10 hours அண்ட் தருணம் இல்லையா? 10 hours தருணம், காதலிக்கிறேன். 10 hours might not come or might come கேள்விப்பட்டேன். ஸோ தெரியல. ஓகே. பட் ஸ்டில் யூஆர் ஹாப்பி. இந்த ஒரு மாதிரி டபுள் தபாக்கா பொங்கல் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒர்க்கிங் வித் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் எப்படி இருந்தது? அவருடைய ஐடியாலஜி, அவருடைய ப்ராசஸ் பற்றி. ஸோ இந்த படம் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, நான் சாருக்கு வந்துட்டு எனக்கு சார் டேஜாவ் டைமுக்கு முன்னாடிலேருந்து தெரியும். பிகாஸ் ஆஃப் ப்ரெஸ் பேக்ரவுண்ட். சார் ப்ரெஸ் இருந்தாங்க, நான் சுரேஷ் சந்திர சாருக்கு இன்டர்னாக இருந்தப்பலேருந்து தெரியும். ஸோ நான் டேஜாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தோட நியூஸ் வெளியில் வந்தப்போ நான் சாரை கங்க்ராச்சுலேட் பண்ணி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் சொல்லுங்கள், மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அப்புறம் சாரை மீட் பண்ணி சாரோட அசோசியேட் கதையெல்லாம் சொல்லி எனக்கு ஒரு லைக் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க எதுன்னு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு கொலாபரேட். அண்ட் ஆல்சோ எனக்கு சார் முன்னாடியே தெரியும். ப்ளஸ் ப்ரொடியூசரும் ரொம்ப ஸ்வீட் பர்சன். நான் அவரையும் மீட் பண்ணியிருந்தேன். அண்ட் கிஷனும் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஃப்ரம் ஸ்கூல், காலேஜ். ஐ எம் இஸ் ஜூனியர் இன் ஸ்கூல் அண்ட் காலேஜ். ஸோ எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் brought me to the film. ஆனால் ஃபிலிம்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கேரக்டர் நான் பண்ண போகிறேன்றத இப்போ வந்துட்டு எனக்கு நான் இது வரைக்கும் பண்ண ஒர்க்கோட சாயல் இருக்கக்கூடாதுன்றதுனால நான் ஸ்டார்டட் ரைட்டிங் லைக் அபவுட் கேரக்டர். இந்த கேரக்டரோட பைபிள் பற்றி எழுதலாம் அப்படின்ற மாதிரி எழுதினேன். அண்ட் சார் கிட்ட கொஞ்சம் இன்புட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தேன். பட் சார் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக ஆன் ஸ்பாட் பண்ணலாம், பார்த்துக்கலாம். சார் இஸ் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ரொம்ப எஃபர்ட் போட்டு அப்படி பண்ணால் அது வந்துட்டு ப்ரெஷராகி தப்பாயிடும் அப்படி யோசிக்கிற சில டிரெக்டர்ஸ் இருக்காங்க. சார் இஸ் பண்ணது அண்ட் சார் ஸ்பாட்டில் பார்த்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அதை நான் லைக் சோல்லி ஜஸ்ட் ட்ரஸ்டட் சார் அண்ட் அப்படி பண்ண ஒரு விஷயம் தான். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜாலியாக வச்சுக்கிட்டாங்க சார். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் சம்படி நியூ லைக் மீ, லைக் ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஓல்ட் நாங்கள். ஸோ ஃபார் அஸ் டு பி லைக் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் டு நம்ம ஹாப்பியாக இருந்தோம்னா ஐ திங்க் ஒர்க் நல்லா வந்துடும். ஸோ அந்த ஹாப்பியாக வச்சுருக்கிற ஒரு தன்மை சார் வச்சுருக்க. சாருமே 2 ஃபிலிம்ஸ் ஓல்டு தான். பட் அந்த ஒரு மைண்ட் செட் இஸ் லைக் ரொம்ப ப்ரொஃபவுண்ட். ஸோ ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்றத நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய படங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ். அண்ட் இந்த தருணம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேரக்டரை பேஸ் பண்ணி இந்த கதை வந்து முக்கியமாக நகருது அப்படின்னு சாரும் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கேரக்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? வெதர் யூ ஸ்கெப்டிக்கல், இந்த கேரக்டர் நம்ம எடுத்தால் நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பயம் இருந்ததா, இல்லை யூ ஆர் லைக் என்ஜாய் த கேரக்டர்? ரொம்ப அப்படி யோசிக்க முடியாது. பிகாஸ் ஆக்டர்ஸ் ஹியர் டு ப்ளே பார்ட்ஸ். அது என்னன்றது ஃபார் யூ டு ஸ்டார்ட் சூஸிங் அண்ட் டு டிசைன் இட் யூ நீட் டு கோ அப் த லேடர். அட் திஸ் பாயிண்ட் வந்துட்டு இருக்கிற ஒர்க்கில் வந்துட்டு நிறைய எது பெஸ்ட்டுன்னு பார்த்து பண்ணுறது தான். அண்ட் தருணமில் நான் பண்ண ரோல் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ரோல் தான். நிறைய கிரே ஷேட்ஸ் இருக்குது, பாசிட்டிவ்ஸ் இருக்கலாம், நெகட்டிவ்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோல் நான் பண்ணுறது வந்துட்டு அது டெஃபினெட்லி எக்ஸைட்டிங் தான். லைக் நத்திங் டு கம்ப்ளைன், அந்த மாதிரி எதுவுமே. ஓகே கிரேட் சார். இப்போது பொதுவாக ஒரு படத்தில் வந்து ஹீரோ கேரக்டரோட இந்த கிரே ஷேட் கேரக்டர் இல்லை வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ தருணம் பொறுத்த வரைக்கும் கிளிம்ஸாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், அண்ட் ஸோ இது ரெண்டுமே நான் பார்த்தப்போ இட்ஸ் மோர் லைக் இட் ஒரு ப்ரீஸாக இருந்து திடீர்னு வந்து டீசரில் ஒரு சின்ன பிரேக், ஒரு சின்ன ஆக்ஷன் போர்ஷன் அண்ட் தென் அகைன் இட்ஸ் டு ப்ரீஸி ஜோன். ஸோ இந்த படத்தில் அந்த கிரே ஷேட் அந்த வில்லனிசம்கான விஷயம் எப்படி இருக்குது? ஆக்சுவலி இந்த படத்தில் 100% நல்லவங்கன்னு யாருமே கிடையாதுங்க. அதுவே நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஷேடும் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் ஷேடுமே இருக்குது. அதுதான் வந்து ஒரு ஹியூமன்றதே. இப்போ நீங்கள் தேஜாவோட கேரக்டர் எடுத்தீங்கனாலுமே அங்கே அதுலேயுமே 100% நல்லவங்க யாருமே சொல்லுங்கள். ஈவன் அருணதி கேரக்டரே வந்து ஒரு கிரே ஷேட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிமிலராக நம்மளுமே அப்படி தானே. யாருமே எல்லாரும் பார்க்கும்போது நம்ம நல்லவங்க, எல்லாருமே பார்க்காத போது ஒருத்தர் நல்லவனா இருக்கிறாங்கன்றது தான். அப்படி இருக்கும்போது இட்ஸ் அபவுட் அந்த மொமெண்ட்ஸ் தான் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணுது. ஸோ சார் இப்போ இந்த பொங்கல் டைம் அப்படின்றப்போ இட்ஸ் லைக் மெனி காம்படிஷன்ஸ் தான் தேர். ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் ஓகேவா இருந்ததா? இந்த டைம் பீரியட்ல இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு? இல்லை, இது வந்து நம்ம டிசம்பர்லேயே டிசைட் பண்ணுறது தான் நம்ம பொங்கலுக்கு வரோன்றது. ஈவன் பிஃபோர் விடாமுயற்சி அனௌன்ஸ்ட் நம்ம வந்து
பொங்கலுக்கு வந்துடலான்றதை டிசைட் பண்ணிட்டோம். அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது நம்மளையுமே கேட்டாங்க, இது மாதிரி ரெட் ஜெயினோட இது இப்போ ரெட் ஜெயினில் கேட்டாங்க, இந்த மாதிரி விடாமுயற்சி வருது பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னோம், இது யாருமே காம்படிஷன் கிடையாது, அது வந்து பெரிய ஸ்கேல் படம். அது நானுமே அஜித் சாரோட ஃபேன் தான். ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்க போகிற படம் அந்த படமாக தான் இருந்திருக்கும் வந்திருந்தா. எனக்கு அருண் விஜய் பயங்கர க்ளோஸ் அவர், ஆனால் அப்படி அந்தளவுக்கு பழக்கம். எனக்கு மகிழ் திருமேனி வந்து பர்சனலி ஒரு நல்ல மென்டார் அவர். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரசித்து வளர்ந்த காலகட்டத்துலேருந்து பாலா சார் இருக்கார். அப்போது இன்னொன்று நம்ம அண்ணாந்து பார்க்குற இதில் வந்து சங்கர் சார் இருக்கார். ஸோ இந்த படங்கள் கூட நான் வரேன்னும் போது ஓகே இவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபேன் படமும் வருது அப்படின்றதான் நான் பார்த்தேன். தவிர நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்களோட ஸ்கேல் என்ன, அவங்க வந்து ஒரு 400-500 ஸ்க்ரீன்ஸ் எடுத்துக்க போகிறாங்க. நம்ம டார்கெட் பண்ணும்போது ஒரு 150 to 200 ஸ்க்ரீன்ஸு. அதுலேயுமே நான் என்ன சொன்னேன், எனக்கு 2 ஷோ கிடச்சா போதும். ஏன்னா இந்த படம் வந்து மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு போகணும். ஓகே, நான் வந்து எனக்கு இது 1008 யோசிச்சு பாருங்க, நீங்கள் 1000 சீட்டிங் கெப்பாசிட்டி தேட்டர் கூட கொடுக்கலாம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை வர வைக்கணும்ல. ஸோ அப்புறம் என்ன நினச்சேன்னா, இந்த டேட் சூஸ் பண்ணும்போது கண்டினியூஸாக ஒரு 6 நாள் லீவ் இருக்குது நமக்கு. ஓகே, அப்போது வந்து ஒரு 6 வீக்கெண்டு ஒரு படம் என்ன பண்ணுமோ அது இந்த 6 நாள் இந்த படம் பண்ணிட்டேன்னா கூட ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கும். எல்லாருமே தேட்டருக்கு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு காலகட்டம் இது. எல்லாருமே லீவில் இருப்பாங்க, எல்லாருமே சொந்த ஊரில் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து எத்தனை பேர் இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறாங்க, அந்த சிறப்பு படங்கள்லாம் பார்க்குறாங்கன்றது ரொம்ப கம்மி. அப்போது நம்ம வந்து யூத் வந்து எல்லாமே தேட்டருக்கு வராங்க. நம்ம படம் வந்து ஒரு யூத் டார்கெட் படமாக இருக்குது. அப்போ அவங்க தேட்டருக்கு வரும்போது நம்ம படம் இருக்கும்போது ஓகே, முதல் நாள் அந்த படம் பாருங்கள், 2வது பாருங்கள், 4வது நாள் வந்து எங்கள் படம் பாருங்கள் போதும். ஏன்னா 6 நாள் லீவ் இருக்குது எங்களுக்கு, இன்னும் 14th தான் வரும். ஸோ அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நம்ம கால்குலேட் பண்ணி வருது. புரியுது. கிரேட் சார். ஏன்னா லவ் சப்ஜெக்ட் அப்படின்றப்ப டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த யங்ஸ்டர்ஸுடைய டார்கெட் அப்படிங்கிறது தான் இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு படத்தை வந்து இன்னைக்கு மக்கள் அதிகமாக பார்க்க வரதுக்கான காரணம், அந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் மகாராஜாவை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் தான் அந்த படத்தை வந்து அடுத்தடுத்து கேரி பண்ணுது. ஸோ அப்படி ஒரு விஷயங்களை மக்கள் வந்து அதிகம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு எலிமெண்ட் தருணத்தில் இருக்கா? அதாவது தேஜாவுலேருந்து என்ன எதிர்பார்த்தாங்களோ, தேஜாவில் வந்து எப்படி எதிர்பார்க்காம வந்து ஒரு விஷயம் அதில் இருந்ததோ, இதுலேயும் வந்து இப்போது இவங்க டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு இது இருக்குன்னும் போது அதை தாண்டி சில சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸு படத்தில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்களோட அந்த டிக்கெட் காஸ்ட் வந்து அதுக்கான ஒர்த்தை வந்து இந்த படம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணும். ஓகே, கிரேட் சார், கிரேட். ஸோ அடுத்து வரக்கூடிய படங்கள், ஆனந்த் சார் கிட்ட வந்து வரக்கூடிய படங்கள் என்ன மாதிரியான கதைக்களமாக இருக்கும்? ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒர்க் பண்ணுறதுனா நான் ஆல்ரெடி பேரலி இது நம்மளோட பிரின்சிபல் படம் வந்து போன ஆகஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஷூட்டிங்லாம் முடிஞ்சனால பேரலி நான் ஸ்டோரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு 2-3 கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. கமிட்மெண்ட்டாக நான் சைன் பண்ணல, பட் கேட்டுட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே இந்த தேஜாவோட ஃபேனாக இருக்கிறதுனால தேஜா விட்டு ஒன்று கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு இது போயிட்டுருக்கு. ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு கோர் ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பீரியாடிக்கல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா ஒரு ஐடியாவில் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து கதையாக இருக்குது. இது எல்லாமே ப்ரொடியூசரும் ஓகேன்றாங்க. பட் அது தமிழாக தெலுங்கா நான் இன்னும் அந்த டிசைட் பண்ணல. ஸோ நான் யூஸ்வலி என்னென்னா ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் வந்து நான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக சைன் பண்ணி பண்ணுவேன். ஏன்னா அப் டு ஒரு அக்டோபர் தீபாவளி முன்னாடி வரைக்கும் நான் அந்த ஒர்க்கில் தான் இருந்தேன். சரி, தீபாவளிக்கு அப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் முடிச்சுட்டு போகலாம், ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னொரு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் டெஃபினட்டாக வருவேன். கிரேட் சார். ஸோ வி ஆர் ஸோ மச் எக்ஸைட்டட் ஃபார் தருணம். ஏன்னா கிஷன் தாஸ் அண்ட் நீங்கள் இருக்கீங்க, ராஜ் இருக்கிறார். ஸோ லைக் ஒரு ஆன்டிசிபேஷன் இந்த படத்தில் இருக்குது. டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி பெறும் அண்ட் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். அண்ட் January 14 தருணம் தேட்டர் ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.